Hi friends, welcome to our channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னா சொந்தமா ஒரு பைக் வச்சிருக்கீங்களா இல்ல பஸ் கார் அப்படினு சொல்லி ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துறீங்களா உங்களுக்கான வீடியோ தான். என்ன அப்படினா ஜிபிஎஸ்ன்றது ஒரு பைக்கோ காரோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படினா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மட்டும் கிடையாது. இதுல இத தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரமோஷன் வீடியோ தான் இருந்தாலும் நான் அதை வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஜிபிஎஸ் டிவைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இது கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே 1 இயருக்கான ஃப்ரீ ஆக்டிவேட்டட் சிம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து 2599 ரூபா. இது வெறுசாக ட்ராக்கிங் சிஸ்டம் மட்டும் தான். ட்ராக்கிங் சிஸ்டம் இது வந்துட்டு இன்ஜின் லாக் சேர்த்து வாங்கணும் அப்படின்னாலும் அதே சேம் ப்ரைஸ் தான். நான் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் மட்டும் வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். சரி ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா இது வெறுசாக பைக்குக்கு மட்டும் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வண்டிக்குமே வந்துட்டு இதே சேம் டிவைஸ் தான். இதே நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்மை வந்துட்டு இந்த டிவைஸுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளார வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்சு. சரி ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைக்கில் இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். உங்களோட விருப்பமாக இருந்தாலும் அதை மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடாத மாதிரியான இடத்துல வைக்கிறது ரொம்பவே வந்துட்டு சேஃப். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்டிலிட்டி பாக்ஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல வைக்கலாம். சில பேருக்கு சீட்டுக்கு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். நான் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கன்னா டூமுக்குள்ளே வைக்க போகிறேன். டூம் தான் வந்து எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூமுக்குள்ளே வச்சுறேன். நீங்கள் லெங்காகவே ஒயர் இருக்குது, நீ எந்த இடத்துல வேணாலும் கூட வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கீ செட்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு 4 ஒயர் நம்மளுக்கு வெளியில் வரும். இந்த 4 ஒயரில் 2 ஒயர் ஆரஞ்சு அண்ட் ரெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான ஒயர். இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ஒயரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இக்னிஷனுக்கான ஒயர். இந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் ஒயரில் தான் நம்மளோட இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல, இதில் நம்மளோட டிவைஸ்லேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒயரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயர். இந்த ரெட் கலர் ஒயரில் என்ன பண்ணுறோன்னா நம்ம டிவைஸ்லேருந்து இருக்கக்கூடிய ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா பேட்டரிலேருந்து போகக்கூடிய ஒயர் தான் வந்துட்டு ரெட் கலர். கீழேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒயர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர். நம்ம ரெட் கலரில் வந்துட்டு நம்ம டிவைஸோட ரெட் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனால நம்மளோட டிவைஸுக்கு வந்துட்டு பவர் சப்ளை வந்துட்டு கிடச்சிரும். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்துட்டு நம்ம கீழேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய லைனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி சப்ளை இதுலேருந்து இதுக்கு மாறி வரும் இல்லையா, மாறி வரும்போது நம்மளுக்கு இக்னிஷன் ஆன் இருக்குது அப்படின்றத நம்ம ஜிபிஎஸ் டிவைஸ் வந்துட்டு காமிக்க போகுது. அவ்வளோதான் சிம்பிள். எர்த்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா எர்த்து கிடைக்கக்கூடிய இடமா பார்த்து வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த வாஷருக்கு கீழே வந்துட்டு நான் வைக்கிறேன். இந்த பின்னை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இன்ஜின் லாக் ஃபீச்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுடலாம். சரி ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு டேப் பண்ணிடலாம். ஒயரோட எண்டில் வந்துட்டு ஒரு கனெக்டர் இருக்கு இல்லையா, இதில் நம்மளோட அந்த ஜிபிஎஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிபிஎஸில் ஒரு லைட் எரியும். பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால பேட்டரிலேருந்து பவர் எடுத்துகிட்டே இருந்து பேட்டரியை வந்துட்டு சீக்கிரமாக ஒரு ட்ரைன் பண்ணி வீணாக்கிடுமோ அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு எடுக்க போகிற பவர் வந்து ஒரு எல்இடி எரியறதுக்கான பவர் தான் எடுக்க போகுது. அந்த டிவைஸ் உள்ளாரையே ஒரு இன்பில்டாக ஒரு பேட்டரி இருக்குது. அது 6 மணி நேரத்துக்கான பேக்கப். அந்த பேக்கப் வந்துட்டு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஒன்ஸ் எப்போ ஃபுல் சார்ஜ் ஆகுதோ திருப்பி அந்த 6 மணி நேரத்துக்கான பேக்கப் வந்து யூஸ் பண்ணிக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து ஒரு சார்ஜ் ஆகிக்கும். இதனால் பேட்டரிக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அந்த ஜிபிஎஸ்ஸை இந்த இடத்துக்குள்ளார சேஃபாக வந்துட்டு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் வந்துட்டு தண்ணியில் நனையக்கூடாது. சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவருக்குள்ளார வந்துட்டு நம்மளோட டிவைஸை வச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டேப் பண்ணிடலாம். இதை மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறோன்னா இன்னொரு கவர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவருக்குள்ளார வந்துட்டு உள்ள போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டிவைஸ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்குள்ளார வச்சுட்டு நம்மளோட டூமை வந்துட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். டிவைஸை உங்களோட பைக்கில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் வந்துட்டு வெயிட் பண்ணும் உங்களோட சிம் வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் உள்ளது. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சர்வேலன்ஸ்குள்ளே வந்துருச்சு. அதாவது நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மொபைல்லே எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்துட்டு நான் சொல்கிறேன். கீயை ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கிலீஷ் வந்துட்டு ஆன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா. அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கிலீஷன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகலாம். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா லைவ் ட்ராக்கிங் அப்படின்ற ஆப்ஷனு. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் யாருன்னா பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பைக் வந்து எந்த இடத்துல போயிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைலைசர் அப்படின்ற ஆப்ஷன் இதுதான் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த விஷயம். உங்களோட பைக்கை வந்துட்டு யாருன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி உங்களோட மொபைலில் இருந்தே நீங்கள் வந்துட்டு அந்த பைக்கை ஆஃப் பண்ணிட முடியும். இந்த ஃபீச்சர் நம்மளோட பைக்கில் இப்போதைக்கு வந்துட்டு எனபிள் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ரிலேவை வந்துட்டு சேர்த்து வாங்கணும். அந்த ரெண்டுமே சேர்த்தே சேம் ப்ரைஸ் தான், ஆனால் அது எனக்கு வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டேன். சரி ஓகே, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கீழே போகலாம். என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுங்க. இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 ஹவராக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கியாக இருக்கட்டும், இல்லை நேற்றுக்கையாக இருக்கட்டும், நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டட் வியூ ஹிஸ்ட்ரி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பைக் வந்துட்டு எந்த ரூட்ல எல்லாம் வந்துட்டு போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டில் எந்த இடத்துல போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மேப்பில் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைக் வந்துட்டு போகிற ரூட் வரைக்கும் அப்படியே தெளிவாக அப்படியே படம் போட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு காமிச்சிடும். நான் இப்போ போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் வருவேன், அது எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்துட்டு தெரியுது பாருங்களேன். URL அப்படின்ற ஆப்ஷன் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ட்ராவல்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்துருக்கீங்க, இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து திருப்பி வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த கெட் URL அப்படின்ற ஆப்ஷனில் உள்ளே போய்ட்டு டே வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஒரு டேவா 2 டேவுக்கு வந்துட்டு உங்களோட லிங்க் ஆக்டிவேட்டில் இருக்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் வந்து யார் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கப்பா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வண்டியோ காரோ பஸ்ஸோ வேணும், இது வந்து எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்குது, இது எல்லாமே அவங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் ஆகணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஃபீச்சர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ட்ரிப் சம்மரி. உங்களோட பைக்கோ காரோ வேணும் பஸ்ஸோ எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கடைசி எந்த ஏரியாவில் போய்ட்டு நிற்கிறீங்க, இது இடையில வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எந்த ரூட்டில் வந்துட்டு போயிருக்கீங்க, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான டேட்டா தான் வந்துட்டு இருக்கும். பிறகு உள்ளதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வரும் பழைய டேட்டாவெல்லாம். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களோட எல்லா டேட்டாவும் வருஷத்தில் உள்ள எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கே போயிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க, எந்த இடத்துல ஆஃப் பண்ணீங்க, எங்கே இடத்துல வேகமாக போனீங்க, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்க முடியும். இது வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல. இதை மாதிரி இன்னமும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. ஜிபிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு மட்டும் கிடையாது, காராக இருக்கட்டும், லாரி, ட்ரக்கு, டிராக்டர், நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தாலும் சரி உங்கள் வண்டியில் வந்துட்டு பேட்டரி இருக்கா அது இருந்தால் வந்துட்டு போதும். எலக்ட்ரிக் சைக்கிள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் வந்துட்டு போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த டிவைஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேல் பண்ணுறவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் இடத்துக்கு அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துக்கு அவங்களோட டெக்னீஷியனையும் வர வச்சு இந்த பைக்கோ காரோ வேணும் எதில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.